உங்களோட ஃபீனிக்ஸ் OS எப்படி இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அன்இன்ஸ்டால் பண்ண பிறகும் உங்களோட லேப்டாப்பில் ஃபீனிக்ஸ் OSக்கு போவா இல்லாட்டி விண்டோஸுக்கு போவா அப்படின்னு பூட் மெனுவில் காமிச்சிருக்கு. லேப்டாப் ஆன் பண்ணும்போது அதிக நண்பர்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி கேட்ட கேள்வி இது. ஆல்ரெடி நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் என்னோட லேப்டாப்பில் ஆன் பண்ணும்போது ஃபீனிக்ஸ் OS போவா அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் காமிச்சிக்கிட்டே இருக்குது ப்ளூ கலரில். ஸோ அது எனக்கு வரவே கூடாது ப்ரோ, அது எப்படி ப்ரோ அன்இன்ஸ்டால் பண்ணுறது, திருப்பி அது வராமல் என்ன பண்ணுறது அப்படின்னு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் பல பேர் என்னோட இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நான் சொல்லக்கூடிய மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஃபீனிக்ஸ் OS ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். எந்த ஒரு OSமே நீங்கள் ஸ்டெப்பாக கீழே காமிச்சிச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் டாக்குமெண்ட் OS இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இல்லாட்டி ROG OS இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, எந்த ஒரு OS இருந்தாலும் சரி, விண்டோஸ் 7 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி, கீழே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு அதை அன்இன்ஸ்டால் பண்ணி எனக்கு எடுக்கணும், அது தேவையில்லை, எனக்கு லேப்டாப் ஆன் பண்ணால் என்னோட விண்டோஸுக்குள்ள மட்டும்தான் லோட் ஆகணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீனிக்ஸ் OS நான் எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். நார்மல் ஃபீனிக்ஸ் OS அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களோட OS இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் அண்ட் அன்இன்ஸ்டால் சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஃபீனிக்ஸ் OS அன்இன்ஸ்டால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் அது பண்ண முடியல, அதனால எனக்கு இல்லை ப்ரோ செட்டப் பண்ணிட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது பரவாயில்ல. ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா உங்களோட ஃபீனிக்ஸ் OS ஐக்கான் டெஸ்க்டாப்ல வெளில இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபைலுக்கான லொகேஷன் உள்ள போயிடும். கீழே அன்இன்ஸ்டால் சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எதனால அன்இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரீசன் கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட OS அன்இன்ஸ்டால் ஆகிடும். இதான் ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்ன அப்படின்னா உங்களோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபீனிக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இல்ல ஃபீனிக்ஸ் OS எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி உங்களோட ஃபீனிக்ஸ் OS எங்க இருக்கோ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் சொல்லிட்டு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீனிக்ஸ் OS அன்இன்ஸ்டால் ஆகிடும். எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இருந்தாலும் சரி, இதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். இதான் 3 மெத்தட். நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னா உங்களோட OS ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கு, இந்த பூட் மெனுல லேப்டாப் ஆன் பண்ணும்போது ப்ளூ கலர்ல காமிச்சிட்டே இருக்கு, மேலே விண்டோஸ் உள்ள போவா இல்ல ஃபீனிக்ஸ் OS உள்ள போவா இல்ல டாக்குமெண்ட் OS உள்ள போவா, இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கு, எதுக்கு ப்ரோ அப்படி காமிக்கிட்டு சொன்னாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான மெத்தட் தான் இந்த ஒரு மெத்தட். இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. உங்களுக்கு ஆன் பண்ணா உங்களோட பிசிக்குள்ள, அதாவது உங்களோட விண்டோஸ்க்குள்ள மட்டும்தான் லோட் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இந்த ஈஸி BZDன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் நேம் BZD சாஃப்ட்வேர் சென்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 1 ஹவர்க்குள்ள இந்த சாஃப்ட்வேர் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது பூட் மெனு எல்லாமே நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும். அதாவது ஈஸியா நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எடிட் பண்ணிக்க முடியும். இதுல எடிட் பூட் மெனு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த பூட் மெனு கிளிக் பண்ணிட்டு இதுல விண்டோஸ் அண்ட் குரூப் 2 ஃபார் விண்டோஸ் சொல்லிட்டு எனக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட விண்டோஸ், அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய விண்டோஸ். ரெண்டாவதுங்கிறது பத்தி என்னோட ஃபீனிக்ஸ் OS, அதாவது டாக்குமெண்ட் ஃபீனிக்ஸ் OS இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். என்னோட லேப்டாப் ஆன் பண்ணும்போது விண்டோஸ்க்குள்ள போவா இல்லாட்டி டாக்குமெண்ட் OSக்குள்ள போவான்னு 2 மெத்தட் காமிச்சு. எனக்கு விண்டோஸ் மட்டும் தான் வேணும், டாக்குமெண்ட் தான் OSனா உள்ள போகக்கூடாது, ஒரு ஆப்ஷன் வரக்கூடாது, லேப்டாப் ஆன் பண்ணா விண்டோஸ் மட்டும் தான் லோட் ஆகணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேல. இந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பூட் மெனுல இந்த ஒரு குரூப் 2 அதாவது ஃபீனிக்ஸ் OSல போவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரக்கூடாது, எனக்கு டிஃபால்ட்டா விண்டோஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு சேவ் செட்டிங்ஸ்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பண்ண டெலீட்டை இது சேவ் பண்ணிட்டு நம்மளோட சிஸ்டத்துல இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட லேப்டாப்பை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி காமிக்குது அப்படின்னு நீங்களே பாருங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக நம்ம ஆன் பண்ணும்போது கீழே ஃபீனிக்ஸ் OSன்னு எந்த ஒரு ஆப்ஷனுமே காமிக்கல, ஜஸ்ட் விண்டோஸ் மட்டும் தான் காமிச்சிச்சு. இல்லை எனக்கு அந்த விண்டோஸ் கூட வர வேணாம், எனக்கு லேப்டாப் ஆன் பண்ணால் என்னோட விண்டோஸுக்குள்ள மட்டும்தான் வரணும், நடுவில் இந்த மாதிரினா கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே அதையும் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும். மறுபடியும் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பூட் மெனுக்குள்ள வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் த பூட் மெனுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லேப்டாப்பை ஆன் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட விண்டோஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆன் ஆகியிருக்கும். மற்றபடி இந்த விண்டோஸ்க்குள்ளே போவா இந்த மாதிரி கவுண்டன் ஓடாது, 30 செகண்ட் கவுண்டன் ஓடாது. பூட் மெனு ஸ்கிப் பண்ணிட்டோம் இந்த சாஃப்ட்வேர். அவ்வளோதான், இந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ் ஃபுல்லாக பார்த்துச்சு. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரிக் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.